எல்லா நாடுகளிலும் பாத்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க. சம்திங் அந்த நாட்டுல ஒருத்தராச்சும் போயிட்டாச்சும் வரணும் இல்லைங்களா? இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, ஏன் ஒரு இந்துக்கள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு இந்துவோ ஒரு முஸ்லீமோ இல்லாத ஒரு நாடு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவுல நாம பார்க்க போற இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. ஒரு முஸ்லீமோ இல்ல ஒரு இந்துவோ இல்லாத ஒரு நாடு எந்த நாடு அப்படின்ற முழு தகவலை பார்த்துடலாம் வாங்க. இப்ப நாம அந்த நாட்டுக்கே போய் நேரடியா பார்த்துருவோம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பின்பற்றக்கூடிய மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிறிஸ்துவம் தான். ஸோ கிறிஸ்துவ மதம் தான் உலகத்துல அதிகப்படியான மக்கள் வந்து பின்பற்றுகிறார்கள் அப்படின்ற தகவல் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இஸ்லாம், அதாவது முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மதம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் மதமா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல முஸ்லீம் மதமாகட்டும், கிறிஸ்துவமாகட்டும், இந்துக்களாகட்டும், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களாகவும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்த நாடுகளாகவும் தான் இருக்குது. இப்படிதான் எல்லாருமே அவங்களுடைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை அப்படின்ற விஷயம் காமனா இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்பிக்கையும் இல்லாம சில மனிதர்களும் இருக்காங்க. அதாவது கடவுளே இல்ல, எந்த மதமும் இல்ல, எந்த ஜாதியும் இல்ல அப்படின்ற மாதிரி மக்களும் இருக்காங்க இந்த உலகத்துல, பரவலா இருக்காங்க. ஆனா எல்லாருமே பரவலா இந்த எல்லா நாடுகளிலுமே இருக்காங்க அப்படின்றத முக்கியமான விஷயம். நாம இந்த பதிவுல சொன்னது இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அந்த ஒரு மதத்தை, அதாவது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களை தவிர்த்து வேற எந்த மதத்தினரும் அந்த சின்ன நாட்டுல இல்ல. அது சின்ன நாடுதான், ஆனாலும் அங்க இல்ல அப்படின்றது ஊர்ஜிதமா பார்க்கப்படுது. ஏன்னு ஆப்ஷனே இல்ல, அங்க போகக்கூடிய வேலையும் இல்ல, அங்க போய் போகவும் முடியாது அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது. அதுதான் நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய வாட்டிகன் சிட்டி. ஸோ இந்த வாட்டிகன் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 835 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 835 பேரும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க. அதுலயும் முக்கியமான பதவிகள்லயும் முக்கியமான அங்கீகாரத்தோட இருக்கக்கூடியவர் தான் அங்க இருக்காங்க. கிறிஸ்துவ மதத்தின் தலைமை ஆயரா வந்து பாத்தீங்கன்னா போப் அவர்கள் அங்கதான் இருக்காரு. சோ அவர்கள் கீழே இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடியவர்கள், அவருக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், அந்த மதத்தை சார்ந்த பெரியவர்கள் மட்டும்தான் அந்த வாட்டிகன் சிட்டில இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வேறு மதத்தை சார்ந்தவர்களோ வேறு நாட்டை சார்ந்தவர்களோ யாருமே கிடையாதுங்க. இந்த உலகத்திலே அதிசயமான ஒரு நாடு அப்படின்னு பார்த்தா அது வாட்டிகன் சிட்டி தான். குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாவும் நாம அதை பார்க்கலாம். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வந்து அங்க கிடைக்கும். குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னு பார்க்கலாம், குறைந்த அளவு நிலப்பரப்பு கொண்ட நாடு அப்படின்னு பார்க்கலாம், கிறிஸ்தவர்களை தவிர்த்து வேறு ஒருவர் யாரும் இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொன்னாலும் அது அந்த வாட்டிகன் சிட்டி தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீமும் கிடையாது, ஒரு இந்துவும் கிடையாது, யாருமே கிடையாது, அங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 453 பேர் மட்டும்தான் அங்க இருக்காங்க. அதுல அந்த 800 பேர் சொன்ன இல்லைங்களா, அதுல ஒரு 300 பேர் அந்த நாட்டை விட்டு வெளியில இருக்காங்க. சுவிசேஷம், அவங்க வந்து போதனைகளை செய்வதற்காக வெளியே வருவாங்க இல்லைங்களா. ஸோ இது மாதிரி பல்வேறு நாடுல சுற்றி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா அங்க டோட்டலா ஒரு 400ல இருந்து 450 பேர் மட்டும்தான் இருக்காங்க, அவ்வளவுதான். இப்படி ரொம்ப கம்மியான அளவு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு நாம சொல்லலாம். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மதம் அதுன்னு பார்த்தா கிறிஸ்துவம். இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மதம் பாத்தீங்கன்னா அது முஸ்லிம், இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இப்படி இருக்கக்கூடிய உலகத்திலே இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த மதத்தை சார்ந்த யாருமே ஒருத்தர் கூட இல்லாத ஒரு நாடு இருக்குன்னு சொன்னா அது இந்த வாட்டிகன் சிட்டி தான். சோ அதுதான் முக்கியமான ஹைலைட். ஏன்னா 2வது இடத்துல இருக்காங்க, அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் அவங்க இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு வந்து இல்லாத நாடே இல்லை அப்படின்னு இந்த பதிவுல நாம பதிவு பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 195க்கும் மேற்பட்ட நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் இல்லாத நாடே இல்லை அப்படின்ற பதிவு நம்ம பதிவு பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதமான இந்த இஸ்லாமிய மதம், ஆனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டிகன் சிட்டில ஒருத்தர் கூட இல்ல அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை வந்து நாங்க மேக் பண்ணோம். நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இதே போல ஒரு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.